வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிடம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. செந்தில் மீனாவ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வர அவர் வண்டிய நிறுத்தக்குள்ள மீனா டக்குன்னு இறங்கி ஓடுறாங்க. ஏய் பார்த்து போங்கிறாரு செந்தில். மெதுவா விழுந்துராதன்னு அவர் சொல்லிட்டு இருக்க மீனா வேகமா போய் அங்க ரிசப்ஷன் கவுண்டர்ல எக்ஸ்கியூஸ் மீ ரவிங்கிற பேஷண்ட்டை எங்க அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு பதற்றமா கேக்குறாங்க. நேரா போய் லிஃப்ட் போனா 3வது ரூம்ல அவங்க கைய நீட்ட சரின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. அவங்க அம்மா அங்க ரூமுக்கு வெளியே நின்னுட்டு இருக்க அம்மா அப்படின்னு கத்திட்டு மீனா போக மீனான்னு அவங்களும் ரொம்ப ஆதரவா ஹக் பண்ணிக்கிறாங்க. தேம்பி தேம்பி அழுவுற உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல நல்லா தானேம்மா இருந்தாருன்னு மீனா கேக்குறாங்க. நல்லா தாண்டி இருந்தாரு, வழக்கம் போல வாக்கிங் போறேன்னு கிளம்பினாரு, திடீர்னு அப்படியே உட்கார்ந்துட்டாரு, தோள்பட்டை வலிக்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னுலாம் சொன்னாரு, வேர்த்து கொட்டி உடம்பெல்லாம் தொப்ப தொப்பையா நனைஞ்சிருச்சு, பக்கத்து வீட்டு ஆனந்த் தான் தூக்கிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா அப்படின்னு அவங்க மீனாவா அழுதுட்டு இருக்க மீனாவோட அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நீங்க பதறாதீங்க, தைரியமா இருங்கங்கிறாரு செந்தில். நல்லா இருந்த மனுஷன் ஆரோக்கியமா சாப்பிட்டு உடம்பு மேல அக்கறையா இருந்தவரு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை செக்கப் எல்லாம் கூட ஒழுங்கா பண்ணிக்குவாரு. ஒரு காய்ச்சல் ஜலதோஷம் கூட வந்தது கிடையாது. இப்ப என்னடான்னா அவங்க திரும்பி பார்த்துட்டு அம்மா அழாதம்மா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு மீனாவும் அழறாங்க. பட்டக்கால்லயே படுங்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு வருதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேக்குறாரு செந்தில். அவரு உள்ளதான் இருக்காரு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு தைரியமா இருங்க அத்தை, அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு மறுபடியும் ஆறுதல் சொல்றாரு செந்தில். டாக்டர் கதவை திறந்துட்டு வர மீனாங்கிறாரு. அழுதுட்டு இருக்க மீனா நிமிர்ந்து பாக்குறாங்க. டாக்டர் அவருக்கு இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்காருல்லன்னு மீனா அம்மா கேட்க டாக்டர் டாக்டர் அப்படின்னு மீனாவும் பதட்டமா கேக்குறாங்க. பதட்டப்படாதீங்கம்மா, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, சரியான டயத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஹி இஸ் ஃபைன் மேடம் அப்படின்னு டாக்டர் சொல்ல உடனே அவங்க அம்மா கடவுளேன்னு கும்பிடுறாங்க. இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், பண்ணிட்டு ஃபர்தரா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல அவரு நல்லா இருக்காருன்னு சொல்றீங்களே டாக்டர், அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஹார்ட்ல ஏதாவது பிளாக் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல ஐயோ அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. மீனாவும் பதட்டமா பாக்குறாங்க. இருக்கும்னு நான் சொல்லலமா, அப்படி இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், இப்போ ஒரு நடந்தது அலாமா எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்கலாங்கிறாரு டாக்டர். மீனாவோட அம்மா சந்தேகமா மீனாவை பார்க்க டாக்டர் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லன்னு செந்தில் கேக்குறாரு. இல்ல இல்ல இருக்காது, கவலைப்படாதீங்க, ஹி வில் பி பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்ங்கிறாரு டாக்டர். டாக்டர் அப்பாவை பார்க்கலாமான்னு மீனா கேட்க டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதும் பார்க்கலாம் ஓகேன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு. சரிங்க டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கப்ப மீனா நிஜமாவே உங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப கலங்கி போய் கேட்க அம்மா இருக்காதுமா, ஏதாவது இருந்தா டாக்டர் சொல்லிருப்பாரு இல்லங்கிறாங்க மீனா. நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்ல மீனா எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல டெஸ்ட் முடிஞ்ச உடனே எல்லாருமே போய் பார்க்கலாங்கிறாரு செந்தில். பாண்டியன் தர்பார் கொஞ்சம் சோகமா இருக்கு. ராஜி டைம் என்ன ஆகுதுன்னு கோமதி கேட்க 8 ஆகுது அத்தாங்கிறாங்க ராஜி. ஏங்க மீனாவும் செந்திலும் கிளம்பி போய் 1 மணி நேரம் இருக்கும்ல அப்படின்னு கோமதி கேட்க கூடவே இருக்கும் அத்தாங்கிறாங்க ராஜி. ஒரு போன் கூட காணுமேங்கன்னு ஒரு கோமதி சொல்ல ஆஸ்பத்திரிக்கு போனவங்க உடம்பு சரியில்லாதவங்கள பக்கத்துல நின்னு பாப்பாங்களா இல்ல நம்ம போன் பண்றது எடுப்பாங்களா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏங்க கொஞ்சம் பதட்டமா இருக்குல்லங்கிறாங்க கோமதி. ஏமா நீ மீனாவுக்கு போன் பண்றியான்னு ராஜியை பார்த்து கேட்க மீனாவுக்கெல்லாம் போன் பண்ண வேணாம்ப்பா, இல்லை சரவணா அப்படிங்க ஒரு அப்பாங்கிறாரு, செந்திலுக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டு பாருடான்னு பாண்டியன் சொல்றாரு. சரிப்பான்னு உடனே போன் பண்றாரு சரவணன். மெடிக்கல்ல எதையோ வாங்கிட்டு தேங்க்ஸுங்கன்னு திரும்புற செந்தில் மொபைல் ரிங் ஆகுது, எடுத்து காதுல வச்சு சொல்லுனேங்கிறாரு. டேய் செந்தில், மீனாவோட அப்பாவை பாத்தியா, இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு சரவணன் கேட்க இன்னும் உள்ள போய் பார்க்கலன்னு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, ஆனா உசுருக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா அவங்க அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சரவணன் கேக்குறாரு. ஆரம்பத்துல ரொம்ப பயந்து போய் தான் இருந்தாங்க, இப்ப பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்ன 2 பேரும் பரவாயில்லன்னு அப்படின்னு செந்தில் சொல்ல சரிடா, எதுவா இருந்தாலும் இமீடியட்டா கால் பண்ண ஓகேவா அப்படின்னு சரவணன் கேட்க சரின்னு போன் வைக்கிறாரு செந்தில். என்னடா என்ன சொன்ன செந்தில் அப்படின்னு பாண்டியன் கேட்க அப்பா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கான், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு சரவணன் சொல்ல அப்பா முருகா சோ அப்படின்னு சாமி கும்பிடுறாங்க கோமதி. மாமா மீனா அக்கா எப்படி இருக்காங்கன்னு ராஜு கொஞ்சம் பதட்டமா கேட்க எல்லாருமே ஓகேவா தான் இருக்காங்களாம் அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் சரின்ற மாதிரி தலையாட்ட அப்பாடா கொஞ்ச நேரத்துல படபடான்னு ஆயிடுச்சுங்க, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல என்னதான் இருந்தாலும் சுருக்கு சுருக்குன்னு பேசினாலும் வழக்கு பழக்கத்துக்கு ஒரு நல்ல மனுஷன்தான் அவரு, அவரு நல்ல மனசுக்கு இன்னும் 100 வருஷம் அவரு நல்லா இருப்பாரு கோமதி, ஒன்னும் ஆகாது அவருக்குன்னு பாண்டியன் சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவுக்கு போன் பண்ணி பேசு, ஏதாவது உதவி தேவைப்பட்டா கேளுமான்னு சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்க சரிங்க
அப்படின்னு கோமதி தலையாட்ட, சரி கோமதி, டைம் ஆச்சு, நான் கடைக்கு கிளம்புறேங்கிறாரு பாண்டியன். எந்திரிக்க போன பாண்டியன் மறுபடியும் உட்காந்துட்டு, ஏன்பா மயிலுன்னு கூப்பிட? மாமா அப்படின்னு அவங்க பதட்டமா திரும்ப, எத்தனை மணிக்குப்பா நீ வேலைக்கு கிளம்புவேன்னு கேக்குறாரு பாண்டியன். நானா மாமா? மாமா அது நான் அப்படின்னு மயிலு தடுமாறிட்டு இருக்க. இன்னைக்கு தானேப்பா நீ முதல்ல புது வேலைக்கு சேர போற அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆ இன்னைக்குதான் சேரணும்னு நினைச்சேன் அப்படின்னு மயிலு சொல்ல, அப்படின்னு அடுத்து கேட்க தயாரா நிக்கிறாரு பாண்டியன். ஆனா மீனாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் எப்படி மாமா வேலைக்கு போக முடியும் அப்படின்னு மயிலு கேட்க, அதான் அவங்க அப்பாவுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு கோமதி சொல்ல, ஆ ஆ ஆனாலும்னு மயிலு திணறிட்டு இருக்க. என்னம்மா ஆனாலும், ஏதாவது ஆத்திர அவசரம்னா பாத்துக்கிறதுக்கு மீனாவும் செந்திலும் இருக்காங்கல்ல, வேற ஏதாவது தேவைன்னா நாங்க இருக்கோம். நீ வேலைக்கு போகாம இருக்கிற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கலம்மா, நீ வேலைக்கு கிளம்புங்கிறாங்க கோமதி. மனசு கேட்க மாட்டேங்குது அத்தை அப்படின்னு மயிலு சொல்ல, அப்படின்னு பாண்டியன் குடிஞ்சிக்க, அதெல்லாம் கேக்கும். முதல் நாளே லீவு போட்டா அவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க, எப்படி இந்த புள்ளைய நம்பி வேலை கொடுக்கறதுன்னு யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு கோமதி கேட்க, இதோ பாருப்பா மயிலு, கோமதி சொல்றதே சரி. இலை சரவணா, இந்த புள்ளைய கொண்டு போய் இறக்கி விட்டுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா சரிங்கப்பான்னு தலையாட்டுறாரு சரவணன். ஐயோ மாமா, இவருக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம், நானே போய்க்கிறேங்கிறாங்க மயிலு. ஏன்பா, என்னப்பா நீ இன்னைக்கு நாள் இல்லையா, அவனும் கூட வந்தா நல்லது தானே. இதோ பாருப்பா, நீ வேலை பாக்குற இடம் எப்படி என்னன்னு அவனும் தெரிஞ்சுக்கணும்ல. டேய் சரவணா, நீ போய் விட்டுட்டு வந்துடுறான்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பான்னு வேகமா தலையாட்டுறாரு சரவணன். சரி கோமதி, வரேன்னு எழுந்திருக்கிறாரு பாண்டியன். சரிம்மா, நான் போய் உனக்கு சாப்பாடு கட்டிட்டு வரேன்னு கோமதியும் போறாங்க. ராஜியும் பின்னாடியே போக, மயிலு நான் போய் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துடுறேன், நீயும் ரெடி ஆயிடு, நம்ம 2 பேரும் ஜாலியா பைக்ல வேலைக்கு போலாம், சரியா அப்படின்னு சரவணன் கேட்க, மயிலு பதில் சொல்லாம நிக்கிறத பார்த்துட்டு, இங்க பாரு, மீனாவோட அப்பாவை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காத, அவருக்கு எதுவும் ஆகாது சரியா, நல்லாயிடுவாரு அப்படின்னு தலையாட்டிட்டு சரவணன் கிளம்புறாரு. எதிர் வீட்டு திண்ணையில ஒரு பக்கம் சக்திவேல் உட்கார்ந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்க, குமரவேல் உட்கார்ந்து எதிர் வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு. என்னடா மகனே அப்படின்னு சக்திவேல் கூப்பிட, அப்பா அப்படிங்கிறாரு. வட்டி காசு வாங்க சொன்னனே போகலையானவர் கேட்க, போகணும்ப்பான்னு தலையாட்டுறாரு குமரவேல். அப்படியே திரு திருன்னு உட்காந்து முழிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்க, அம்மா போயிட்டு வரேம்மான்னு அரசி சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே எழுந்து நிக்கிற குட்டிவேல், குமரவேல் காலர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க. இவர் பேப்பரை சைஸா மறைச்சிட்டு கண்ணு மட்டும் காட்டி பார்த்துட்டு இருக்காரு. வெளியே வர்ற அரசி ஜாடையா இவரை பார்த்துட்டு பேக்ல இருந்து இது எடுக்கிற மாதிரி பாவலா பண்ண, குமரவேல் ஏதோ அப்படியே அப்பாவுக்கு பயப்படுற பையன் மாதிரி சக்திவேலை பார்க்க, சக்திவேல் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்ல, எனக்கு இது எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி பேப்பரால முகத்தம் அடிச்சுட்டு பாத்துட்டு இருக்காரு. காலேஜுக்கா போறேன்னு குமரவேல் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க அரசி. நான் வேணா பைக்ல டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு குமரவேல் கேட்க, ஐயோ அப்படின்னு அரசி பதற. இத ஃபுல்லா பின்னாடி நின்னு பாத்துட்டு இருக்காங்க சுகன்யா. இவர் இந்த பக்கம் நின்னு பையன்னு சொல்ல, அந்த பக்கம் நின்னு அரசி பை அப்படின்னு சொல்ல, சக்திவேலும் சுகன்யாவும் இத பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ற மாதிரி குமரவேல் கைய வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்க, வெக்கமா சிரிச்சுட்டு அரசி அந்த பக்கம் போயிடுறாங்க. பெரியவங்கள கேட்டா சண்டைங்கிறாங்க, வெட்டு குத்துன்னு சொல்றாங்க. இதுங்க என்ன இப்படி ஒரு ட்ராக் ஓட்டுதுங்க, அதுவும் மாமா இருக்கும்போதே. மாமாவுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதானே தெரியலையே அப்படின்னு சுகன்யா அங்க எங்கேயுமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பேப்பரை வச்சுட்டு எழுந்திருக்கிற சக்திவேல், என்னடா மகனே, கைத்தட்டி பேசுற அளவுக்கு முன்னேறிட்டியாட்டிருக்குன்னு கேட்க, ஆமாப்பா, பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு போனவ இப்பதான் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா, கொஞ்சம் கொஞ்சமா பேசி மனசு மாத்தி கல்யாணம் வரலும் கொண்டு வந்துருவேன்பான்னு குமரவேல் சொல்ல, பெருமையா சிரிக்கிறாரு சக்திவேல். டேய், கல்யாணம் வரைக்கும் கொண்டு வா, லவ் கிவ் பண்ணிடாதன்னு சக்திவேல் சொல்ல, அப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. சுகன்யா அவங்க 2 பேருக்கு எதிரில வந்து நிக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க சித்தி அப்படின்னு குமரவேல் கேட்க, கடல் மாதிரி இருக்க வீட்டை விட்டு கடுகு மாதிரி இருக்க வீட்டுக்கு உன் புருஷன் போயிட்டான், ஏமா அந்த புது வீட்டுல உன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சக்திவேல் கேக்குறாரு. அந்த கதைக்கு நான் அப்புறம் வர்றேன், என்னமாமா நடக்குதுங்க அப்படின்னு சுகன்யா கேட்க, என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு சக்திவேல். குமாரு ஒரு வேலையை பார்த்தான், அதுவும் உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டே பண்றான், என்னடா இவன் இப்படி எல்லாம் பண்றானேன்னு ஆச்சரியமா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், அப்புறமா யோசிச்சாதான் இன்னொரு விஷயம் புரியுது, குமார் பண்ற அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றான், நான் கேக்குறது கரெக்டா அப்படின்னு சுகன்யா கேட்க, திருதிருன்னு முழிக்கிறாரு குமரவேல். என்ன ஒண்ணுமே புரியுதே சுகன்யா, என்ன சொல்ல வர்ற நீன்னு நடிக்கிறாரு சக்திவேல். நடிக்காதீங்க மாமா அப்படின்னு சுகன்யா சொல்ல, சக்திவேல் அப்படியே நிக்கிறாரு. சித்தி, நிஜமா நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல, நான் என்ன வேலை பண்ணேன் அப்படின்னு குமரவேல் கேட்க, அதான் அரசிய பார்த்து ஈன்னு பல்லு இழிச்சிட்டு இருந்தியே, காலேஜுக்கு போறியான்னு கேக்குற, வண்டியில வந்து டிராப் பண்ண வரலாம் கேக்குற அப்படின்னு சுகன்யா கேட்க,
2 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சி. கொஞ்சம் சமாளிக்கிற குமரவேல், "நான் அப்படிலாம் எதுவுமே கேட்கவே இல்ல சித்தி" அப்படின்னு சொல்ல, "நீ சைகையில கேட்ட குமாரு. நான் தான் அங்கேருந்து பார்த்தேனே" அப்படின்னு சுகன்யா சொல்ல வாய மூடிக்கிறாரு குமரவேல். கையில ஃபோன் தான் இல்ல. இருந்திருந்தா வீடியோ எடுத்திருப்பேன். அப்படின்னு சுகன்யா சொல்ல, "இல்ல சித்தி, சத்தியமா நான் பேசல எதுவும்" அப்படின்னு குமரவேல் சொல்ல, "நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நான் ஏன் பொய் சொல்லப் போறேன்" அப்படின்னு சுகன்யா சொல்ல, "ஏன்டா டேய், அவ வீட்டு பொண்ணுகிட்ட சைகையில பேசுனியா? அப்படியே அடிச்சா பல்லுகளெல்லாம் உடைச்சிருவேன்" அவரோட ரெகுலர் வசனத்தை சொல்றாரு. "அவ வீட்டு பொண்ணுகிட்ட நீ எதுக்குடா சைகையில கைய காமிக்கிற? எம்புட்டு நெஞ்செழுத்தம் உனக்கு, அதுவும் நான் இங்க உட்கார்ந்திருக்கப்ப" அப்படின்னு சக்திவேல் கொந்தளிக்க, "மாமா மாமா, எதுக்கு இப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க" அப்படின்னு சுகன்யா கேட்க, ஐயோ இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சேங்கிற மாதிரி 2 பேரும் பாக்குறாங்க. அப்பா இப்படி பக்கத்துல இருக்கப்பவே சைகையில பேசுற தைரியம் யாருக்கும் வராது. ஆனா குமார் பேசுறானா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் தானே? என்ன, நீங்க தான் திட்டம் போட்டு கொடுத்தீங்களா குமாருக்கு அப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க. இதுதான் பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்லுவாங்களோ? என்னம்மா சொல்ற நீ? நான் என்ன திட்டம் போடுறேன் அப்படின்னு சக்திவேல் கேட்க, அரசிய காதலிச்சு கல்யாணம் பண்ணு, நாம எதிர் வீட்டு குடும்பத்தை பழி வாங்கணும்னு குமார் கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க, அப்பா பையன் 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. "என்ன சொல்ற சுகன்யா? நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க தேவையில்லாம" அப்படின்னு சக்திவேல் சொல்ல, "நீங்க அப்படியே சொல்லியிருந்தாலும் தப்பில்ல மாமா" அப்படின்னு சுகன்யா சொல்ல, இவங்களோட அதிர்ச்சி வேற மாதிரி அதிர்ச்சியா மாறுது. பகையாளி கூடயே உறவாடி கெடுக்கிறது காலங்காலமா நடக்கிறது தானே, பண்ணலாமே, தப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சுகன்யா சொல்ல, 2 பேரும் திருதிருன்னு முழிக்கிறாங்க. ராஜு கதை எல்லாம் எனக்கு தெரியும். நம்ம வீட்டு பொண்ணா கதிர் தூக்கிட்டு போய் தலகுனிய வச்சான். இப்ப அவங்க வீட்டு பொண்ண குமார் தூக்குனா நியாயம் தானே அப்படின்னு சுகன்யா சொல்ல, அப்பா பையன் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு வெறுப்பா நிக்கிறாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் கரெக்டா தானே பேசுறேன். அப்படி ஒரு திட்டத்தோட தானே 2 பேரும் இருக்கீங்க. நீங்க என்கிட்ட நம்பி சொல்லலாம் அப்படிங்கிற சுகன்யா 2 பேரையும் ஆழம் பார்க்க, 2 பேரும் அசைஞ்சு கொடுக்காம அப்படியே நின்னு ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க. யோசிக்கிற சக்திவேல் வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் திரும்பி பார்த்துட்டு, இதோ பாரு சுகன்யா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, ஏன் பெரிய அண்ணனுக்கு கூட தெரியாது. அப்புறம் அவருக்காக தான் இதெல்லாம் பண்ணோங்கிறத மறந்துட்டு எங்களையே திட்டுவாரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இதோ பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் நியாயமா தான் படுது. அப்புறம் நான் ஏன் சொல்லணும்? மூச்சு கூட விட மாட்டேன். அவங்க வீட்டு பொண்ணு ஓடி போனாதான் நாம அனுபவிச்ச வலி என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சுகன்யா சொல்ல, சக்திவேல் பார்த்துட்டே இருக்காரு. ஆமான்ற மாதிரி குமரவேல் தலையாட்ட, இந்த விஷயத்துல நான் முழுசா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேனே. என்ன குமாரு, தூது கீது சொல்ல போகணும்னா சொல்லு, தகவல் சொல்லணும்னாலும் சித்தி நான் இருக்கேன், நானும் அவகிட்ட அப்புறம் பேசுறேன், என்ன வரட்டுமா அப்படின்னு சுகன்யா கேட்க, வாங்கன்னு தலையாட்டுறாரு குமரவேல். போறதுக்காக திருமண சுகன்யா மறுபடியும் திரும்பி குமரவேல் கிட்ட, இங்க பாரு, நீ அரசிக்கிட்ட பேசணும்னா வெளியே எங்கேயாவது வச்சு பேசு, வீட்டு முன்னாடி வந்து நின்னு கை கால் எல்லாம் ஆட்டிட்டு இருக்காத. நான் பார்த்த மாதிரி வேற யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், ஆட்டின கைய அரிஞ்சிருவாக, பார்த்து நடந்துக்கோ, வர்றேன் அப்படின்னு சுகன்யா திரும்பி போயிட, டேய் உன் சித்தப்பன் தாண்டா அந்த குடும்பமே கதின்னு கிடக்குறான். சித்தி பரவாயில்ல, சித்தியாவது நம்மள பத்தி யோசிக்கிறாளே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்பா சித்திய நம்பலாமா அப்படின்னு குமரவேல் கேட்க, 100% நம்பலாம்டா. நம்ம பிளான்ல சுகன்யாவை கரெக்டா பயன்படுத்திக்கலாம். பாண்டியன் குடும்பம் நிர்மூலமாகணும், அம்புட்டுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்பா சீக்கிரமே ஆயிடுங்கிறாரு குமரவேல். ஹாஸ்பிட்டல்ல மீனாவோட அம்மா இன்னும் வருத்தமாவே உட்கார்ந்துருக்க. பக்கத்துல உட்கார்ந்துருக்க மீனா, அம்மா எதையாவது யோசிச்சுட்டே இருக்காதம்மா, நீ பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படின்னு அம்மாவோட கைய பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. மீனா இந்தா அப்படின்னு கொடுக்குறவரு, இந்தாங்கன்னு அவங்கள்ட்ட நீட்டுறாரு. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டு இருக்க. நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன், அதுக்கும் வேணான்னுட்டீங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, அவர் இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, அவர் இப்படி இருக்கும்போது தான் நீங்க நல்லா சாப்பிடணும், தெம்பா இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவரை யார் பாத்துக்கிறது, இதெல்லாம் முத குடிங்கன்னு நீட்டுறாரு செந்தில். அம்மா குடிமான்னு மீனாவும் சொல்ல, கைய நீட்டி கப்பா வாங்கிக்கிறாங்க அவங்க அம்மா. நீங்க குடிச்சிட்டீங்களான்னு செந்தில் கிட்ட மீனா கேட்க, குடிச்சிட்டேங்கிறாரு அவரு. நர்ஸ் பிரஷர் மிஷினோட போக உள்ள போறதும் வெளியே வர்றதுமா இருக்காங்க, ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, சொல்லுவாங்க, நீங்க முதல்ல குடிங்கன்னு கன்வின்ஸ் பண்றாரு செந்தில். மீனாவோட அம்மா குடிச்சு முடிச்சதும் அதை குடுங்கன்னு செந்தில் கைய நீட்டுறாரு. அவங்க பரவாயில்லன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குடுங்க குடுங்கன்னு 2 பேர்கிட்ட இருந்து கப்ப வாங்கி வைக்கிறாரு செந்தில். ஒன்னும் ஆகாதுன்னு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க மீனா திரும்பி வர்ற செந்தில பார்த்து, ஏங்க கடைக்கு போகலையான்னு கேக்குறாங்க. உங்க 2 பேரையும் இங்க விட்டுட்டு என்னைய கடைக்கு போக சொல்றியா? ஆஸ்பத்திரியை விட்டு நகரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல, 2 பேரும் பாக்குறாங்க. உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு நர்ஸ் வந்து சொல்ல, வாங்க போலான்னு செந்தில் கூப்பிட, வா மீனான்னு ஆர்வமா அவங்க அம்மா எந்திரிக்க மீனாவை எழுந்திருக்கிறாங்க. 2 பேருக்கு டாக்டருக்கு எதிர்த்தால உட்கார்ந்துருக்க. அவரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. செந்தில் பின்னாடி நிக்கிறாரு. அவங்க அம்மா பயத்தோட பாத்துட்டு இருக்க. பயப்படாதம்மாங்கிறாங்க மீனா. மீனாவுக்கு செந்தில் கண்ணாலேயே ஆறுதல் சொல்றாரு. ரிப்போர்ட்ஸ் பார்த்து மூடி வச்சுட்டு, எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சுமா, ரிப்போர்ட்
ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான். பயப்படுற அளவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அப்படின்னு டாக்டர் நிறுத்த 3 பேரும் அதிர்ச்சியா பார்க்கறாங்க. ஹார்ட்டுக்கு போற ரத்த நாளத்துல அவருக்கு ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல ரொம்பவே அதிர்ந்து போறாங்க. ஐயோ கடவுளே! அப்படின்னு அவங்க அம்மா நெஞ்சில கைய வைக்க, பயப்படாதீங்கம்மா அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்படின்னா அப்பாவுக்கு சர்ஜரி எதுவும் பண்ணணுமாங்க டாக்டர்னு மீனா கேக்குறாங்க. இல்ல இல்ல சர்ஜரி அளவுக்கெல்லாம் போக வேண்டியது இல்ல. ரொம்ப சின்னதா இருக்கு. இப்போதைக்கு ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணினா போதுங்கிறாரு டாக்டர். அதுவும் ஒரு சர்ஜரி தானே டாக்டர்? அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, இல்ல அப்படி இல்ல. அது ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். பலூன் மாதிரி ஒண்ண ரத்த குழாய்க்குள்ள அனுப்பி அடைப்ப சரி பண்ணணும். அவ்வளவுதாங்கிறாரு டாக்டர். அத பண்றதுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துராதுல்ல டாக்டர்னு மீனாவோட அம்மா கேட்க, அத பண்ணலன்னா தாம்மா பிரச்சனையே. ஒரே நாள்ல பண்ணிரலாம். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிரும். இன்னைக்கே கூட பண்ணிரலாங்கிறாரு டாக்டர். இப்போ நாங்க அவர பார்க்கலாமான்னு மீனாவோட அம்மா கேட்க, பார்க்கலாமேங்கிறாரு டாக்டர். அப்புறம் நாங்க அவர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்லலாமான்னு அவங்க கேட்க, தாராளமாங்கிறாரு டாக்டர். சரிங்க டாக்டர் அப்படின்னு அவங்க அம்மா எழுந்திருக்க, தேங்க்யூ டாக்டர்னு மீனாவும் எழுந்திருக்கிறாங்க. பெட்ல படுத்திருக்க மீனாவோட அப்பா கிட்ட வர்ற அவங்க அம்மா மெதுவா என்னங்கன்னு கூப்பிட அவரு ரொம்பவே மெதுவா கண்ணை முழிக்கிறாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே அன்னாயிங்கா இருக்கு. அப்பா எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு மீனா கேட்க, பரவாயில்லங்கிறாரு அவரு. என்னங்க கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டீங்களே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஏன் நான் செத்து போயிடுவேன்னு பயந்துட்டியாங்கிறாரு அவரு. மீனா என்னங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, இப்படிலாம் பேசாதீங்கங்கிறாங்க அவங்க அம்மா. சரி டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க, அது அப்படின்னு அவங்க அம்மா ஆரம்பிக்கக்குள்ள, அது வந்து ரத்த நாளத்துல அடைப்பு இருக்காம்பா, ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணணும்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அவரு பாத்துட்டு இருக்காரு. செந்தில் உள்ளர வர்றாரு. எப்படி இருக்கீங்கன்னு செந்தில் கேட்க அவரு எந்த பதிலும் சொல்லல. டாக்டர் சொன்னதெல்லாம் சொல்லிட்டீங்களான்னு மீனா கிட்ட கேக்குறாரு. அவங்க அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட, என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு கூட ஏஞ்சியோ பண்ணியிருக்காங்க. அவன்கிட்ட இப்பதான் பேசினேன். பெருசா ஒன்னும் ஆபரேஷன்லாம் இல்லையா. கை நரம்பு வழியா எதையோ அனுப்பிச்சு சரி பண்ணுவாங்களாம். தழும்பு கூட இருக்காதாமா. ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க மீனா அம்மா. அவரு ஒண்ணும் சொல்லாம அப்படியே படுத்திருக்க, அது நான் இத சொல்லலாமான்னு ஒண்ணும் தெரியல. நான் இத சொன்னா உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு செந்தில் சொல்ல, எல்லாரும் செந்திலையே பாக்குறாங்க அவங்க அப்பா உள்பட. டாக்டர் சொன்ன மாதிரி ஆஞ்சியோ பண்ணிரலாமே. அதான் ஆஞ்சியோன்னா உங்களுக்கும் நல்லா தெரியும்ல. என்ன நாங்க எல்லாருமே இருக்கோம். உங்களை பத்திரமா பாத்துக்குவோம்ல அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, சாந்தி டாக்டர் என்ன சொல்றாங்களோ அப்படியே பண்ணிரலாங்கிறாரு அவங்க அப்பா. சரிங்க அவங்க அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் திருப்தியா தலையாட்ட, மீனாவும் செந்திலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. செந்தில் அவரு அக்செப்ட் பண்ணிக்கிறாரா, பொண்ணையும் மருமகனையும் குடும்பத்துல சேர்த்துக்கிறாராங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.